எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த நாள் இனிய நாளாக அமைய மகாலட்சுமி தாயாரை வணங்குவோம். நமக்கு பணம், மன அமைதிதான் முக்கியம். பணம் வரவு தடையாயிருக்கு என்று பார்த்தால் நேர்மறை ஆற்றல் தான் தடையாயிருக்கு. எதனால் என்று பார்த்தால் நம் சமையல் அறைதான். இந்த வேணி பக்தி உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். நம் சமையல் அறையில் உள்ள அஞ்சலை பெட்டியில் பொருட்கள் குறைவில்லாமல் இருக்கணும். எல்லா பொருட்களும் நிறைவாக இருக்கணும். அஞ்சலை பெட்டி காலியாக இருந்தால் பணமும் காலியாக இருக்குன்னு சொல்லப்படுது. முதலில் மஞ்சள், எப்பொழுதும் மஞ்சள் இருந்து கொண்டே இருக்கணும் சொல்லப்படுது. இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், குபேரன் வாசம் செய்யும் இடம் ஊறுகாய். ஊறுகாய் எப்பவும் வீட்டில் இருக்குன்னு சொல்லப்படுது. பீங்கான் ஜாடியில் இருப்பது ரொம்ப நல்லது. அதனால் குபேரன் ஊறுகாயில் வாசம் செய்வார்னு சொல்லப்படுது. கல்லுப்பு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இடம். கல்லுப்பு அதனால் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். கல்லுப்பு மண்ஜாடியில் தான் இருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், புளியும் மண்ஜாடியில் இருப்பது நல்லது இருக்கும். இவைகளை மண்ஜாடியில் அல்லது பீங்கான் ஜாடியில் இருப்பது நல்லது. ஊறுகாய் கெடாமல் இருக்கும். நம் முன்னோர்கள் இந்த மாதிரி தான் பயன்படுத்தினார்கள். அவர்களுக்கு செல்வ வளம் குறையாமலும் அல்ல குறையாமலும் இருந்து கொண்டே இருந்தது. அரிசி மூட்டையாக வாங்குகிறோம் இல்லையா? அதை நாம் பிரித்து சின்ன சம்படம் அல்லது வேற சின்ன மூடி உள்ள பக்கெட் இப்படி போட்டு வைக்கணும். அதற்கு அரிசி எடுக்க பயன்படுத்தும் அலாக், அதாவது படி என்று சொல்லுவோம், அதில் தான் எடுத்து போடணும். அரிசி குறையாமல் இருக்கணும். குறைவாக இருந்தால் ஒரு சத்தம் வரும். அப்படி வந்தால் பணப்புழக்கம் குறைவாக உள்ளது என்று அர்த்தம். எப்பவும் அரிசி நிரம்பி இருக்கணும் என்று சொல்லப்படுது. நாம் அரிசி எடுத்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் 4 அரிசியாவது போட்டுத்தான் வைக்கணும். படியில் வெறும் படியில் வைக்கக்கூடாது. அரிசி நிரம்பிதான் இருக்க வேண்டும். அதே மாதிரி தண்ணீர் நிறைகுடமாக இருக்க வேண்டும். செல்வ வளம் நிறைந்து இருக்கும். அடுத்தது பசுமாட்டில் இருந்து வரக்கூடிய நெய். அடுத்தது பருப்பு, வெல்லம், எண்ணெய், முக்கியமான பொருள் வாசனை உள்ள பிரிஞ்சி இலை, அதாவது பிரிஞ்சி இலை, இவையெல்லாம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செல்வ வளம் என்றும் குறையாமல் நிறைந்திருக்கும். அடுத்தது, நம் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய வேண்டும் என்றால் நம் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். அங்கங்கே குப்பை, தூசி, ஒட்டடை இருக்கக்கூடாது. அப்பப்ப சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் வாசம் செய்வார். அதே மாதிரி வாசல் சுத்தமாக இருக்க வேண்டும். நம் வீட்டிற்கு மகாலட்சுமி வர ரங்கோலி, தோரணம், கலசம் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் நன்மை. முடிந்தவரை காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்றுங்கள். இல்லை என்றால் தினமும் ஏதாவது ஒரு வேளையாவது தீபம் ஏற்றவும். அடுத்தது, முக்கியமாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றினால் செல்வ வளம் பெருகும். கதவை கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் திறந்தால் அதிர்ஷ்டம். வீட்டின் வடக்கு பகுதியில் ஒரு குபேரன் படம் அல்லது பூஜை அறை அமைந்தால் செல்வம் பெருகும். பன்னீர் அல்லது நல்ல நறுமணம் உள்ள அகர்பத்தி பூஜைக்கு பயன்படுத்தினால் மன அமைதி தரும். முக்கியமாக வீட்டில் துளசி செடி அல்லது துளசி மடம் வைத்தால் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். முகம் பார்க்கும் கண்ணாடி நிலைவாசலுக்கு நேராக இருக்கக்கூடாது. ஆனால் டைனிங் ரூமில் வைத்து வெளிச்சம் எதிரொலித்தால் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு வெள்ளைப்பூ, பால், பாயாசம், நெய் தீபம் இட்டால் செல்வம் பெருகும். தினமும் காலை அல்லது மாலை 3 நிமிடமாவது ஓம் சக்தி மகாசக்தி போற்றி என்று மந்திரத்தை சொன்னால் நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக மணிப்பிரஸ் சுத்தமாக இருக்க வேண்டும். அதாவது தேவையில்லாத பேப்பர்கள், பழைய பில் இவையாவும் இல்லாமல் வைத்து கொள்ளவும். வீட்டில் உடைந்த கண்ணாடி, உடைந்த பொருட்கள், விரிசல் அடைந்த பொருட்கள், பழுதாகி உள்ள மிஷின்கள் வைக்காதீர்கள். தினமும் படுக்கும் முன் 30 வினாடியாவது இன்றைய நாள் நன்றாகவே போனது, நாளையும் நன்றாகவே அமைய கடவுளுக்கு நன்றி சொன்னால் நன்மை தரும். நன்றி. நாளை தொடரும்.